புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தேமுதிக செயல் வீரர்களின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆணைக்கிணங்க அறந்தாங்கியில் தனியார் மண்டபம் ஒன்றில் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் தெற்கு மாவட்ட செயலாளர் ராமசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தல் பணி, வாக்குச்சாவடி மையங்களில் எப்படி செயல்படுவது, பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பது, புதிய உறுப்பினர்களை கட்சியில் இணைப்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பேசிய தெற்கு மாவட்ட செயலாளர் ராமசாமி, புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை அறந்தாங்கி, ஆலங்குடி, திருமயம் ஆகிய பகுதிகளில் தேமுதிக தனிப்பெரும்பான்மையில் வெற்றி பெறுவது உறுதி என்றார். மேலும் கேப்டனை முதல்வராக்குவதற்காக தீவிர பணியாற்றுவது என்றும், சிறு சிறு தொகுதிகளை மாவட்டமாக அறிவித்து வரும் தமிழக அரசு பெரும் நகராட்சி மற்றும் 3 தாலுகாக்களை கொண்ட அறந்தாங்கியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும், ஆவுடையார் கோவில் தாலுகாவில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. வருகின்ற 2020 சட்டமன்ற தேர்தல்களை எவ்வாறு சிறப்பான முறையில் எதிர்கொள்வது, எங்களுடைய அன்பத்தில் புரட்சி கேப்டன் இருக்கின்ற கட்டளையை ஏற்று கூட்டணியாக இருந்தாலும் சரி, தனிச்சு இருந்தாலும் சரி, கூட்டணியாக இருந்தாலும் கேப்டன் செய்கிற கட்டளை ஏற்று நிற்போம். தனிச்சு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட 3 தொகுதி, திருமயம், அறந்தாங்கி, ஆலங்குடி 3 தொகுதியிலுமே தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய வகையில் இன்னைக்கு எழுச்சியோடு இந்த கூட்டம் அமைந்திருக்கின்றது. கண்டிப்பாக வருகின்ற காலம் எங்களுடைய அன்பத்தில் புரட்சி கேப்டனுடைய காலம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டத்தில் நகர செயலாளர் மணிகாந்த், நகர பொருளாளர் ஆனந்த், தெற்கு ஒன்றிய செயலாளர் கலைஞர், ஆவுடையார் கோவில் ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம், வடக்கு ஒன்றிய செயலாளர் சசிகுமார், மணமேல்குடி ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன், மாவட்ட அவைத்தலைவர் மன்மதன், மாவட்ட பொருளாளர் சுரேஷ், மாவட்ட துணை செயலாளர்கள் சிவகுமார், சக்திவேல், அஞ்சலை ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.